ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண. விதுர நீதி. நம்ம சாணக்கியா சொன்ன மாதிரி நிறைய விதுர நீதியும் நிறைய நீதிகள் இருக்கு. அதுல ஒண்ணு இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு தினம் ராஜா திருதராஷ்டிரன் தன்னோட தம்பி விதுரர் கிட்ட கேட்டுருக்கார். விதுரர் ஞானி இல்லையா? மனுஷனுக்கு ஆயுள் 100 வருஷங்கிறா. அப்படி இருந்தும் இதுவரைக்கும் யாரும் 100 வருஷம் தாண்டி இருந்ததே இல்லையே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார். விதுரர் சொல்றார், ராஜா, மனுஷனோட ஆயுளை அறுக்கறதுக்கு 6 அருவாள் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன? முதல்ல கர்வம். மனுஷங்கள்ல ரொம்ப பேர் இந்த உலகத்துல நானே கட்டிக்காரன், மத்தவங்க எல்லாம் முட்டாள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருவனுக்கு கர்வம் வந்துட்டா கடவுள் சும்மா இருக்க மாட்டார். ஆகவே கர்வம் இல்லாமல் இருக்க தனது குற்றங்குறைகளை பார்த்து திருத்திக் கொள்ள வேண்டும். அப்புறம் பிறரிடம் நற்குணங்களை மட்டுமே பார்க்க வேண்டும். பொறுத்தியார குறை சொல்லக்கூடாது. சரி, இரண்டாவது அருவாள் என்ன? அதிகம் பேசுறது. தனக்கு பேச விஷயங்கள் இல்லாத போதும் வீண் பேச்சு பேசுபவன் வீண் வம்பை விலக்கி வாங்குகிறான். நம்மள நிறைய லூஸ் டாக்ஸ் கொடுக்குற வழியா தேவையில்லாம பேசி, அதுதான். மூன்றாவது அறிவாள் தியாக உணர்வு இன்மை. அதீத ஆசையே மனிதனின் தியாக உணர்வை தடுக்கிறது. சாக்ரிஃபைசிங் ஆர் கிவிங் டு அதர்ஸ். இதை உணர்ந்தால் தியாக உணர்வு தானே வரும். நான்காவது அருவாள் கோபம். கோபத்தை வெல்பவனே உண்மையான யோகி. கோபம் வந்துவிட்டால் தர்மம் ஏது, அதர்மம் எது என்பது தெரியாமல் போய்விடும். விவேகம் இழந்து பாவங்களை செய்ய நேரிடும். ஐந்தாவது அறிவாள் சுயநலம். சுயநலமே எல்லா தீமைகளுக்கும் காரணம். செல்ஃபிஷ்னஸ். சுயநலம் கொண்டவன் தனது காரியத்திற்காக பாவம் செய்ய தயங்குவதில்லை. ஆறாவது அறிவாள் துரோகம். இந்த உலகில் நல்ல நண்பர்கள் கிடைப்பதே அரிது. அப்படிப்பட்டவர்களுக்கு துரோகம் செய்வது மிக தவறு. இந்த 6 விஷயங்களிலிருந்தும் ஒருவன் விலகி வாழ்ந்தால் நிச்சயமாக அவன் நூற்றாண்டை நிறைவு செய்வான். என்னென்ன சொல்றார்? கர்வம், அதிகம் பேசுவது, தியாக உணர்வு இல்லாமல் இருப்பது, கோபம், சுயநலம், துரோகம். இந்த 6 விஷயங்களிலிருந்தும் ஒருவன் விலகி வாழ்ந்தால் நிச்சயமாக அவன் நூற்றாண்டை நிறைவு செய்வான் அப்படின்னு விதுரர் சொல்றார். நல்லதே பண்ணுவோம், நல்லதே நினைப்போம். வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண.